வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். மாடு மாதிரி உழைக்கிற எல்லாருக்குமே மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். மாட்டு பொங்கல் அப்படின்னாலே பொங்கல் பண்டிகையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா அப்புறம் அழகா அருமையா இருக்கிற ஒரு பண்டிகை. ஸோ அந்த மாட்டு பொங்கலை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. மாட்டு பொங்கல் உழவு தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட டெய்லி லைஃபுக்கே அடிப்படையா இருக்கிற மாடுகளை போற்றி கொண்டாடுற நாள் தான் மாட்டு பொங்கல். அந்த அன்னைக்கு எல்லா மாடுகளையும் நம்ம தெய்வமா வழிபடுவோம். மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஷார்ட்டா பார்க்கலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை மட்டும் இல்லைங்க, உழவு தொழிலுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் கழுவி சுத்தம் பண்ணி குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு அதுக்கப்புறம் வாழை இலையை போட்டு அதுல அந்த மாடுகளால் பயிரிடப்பட்ட அந்த பயிர்களெல்லாம் கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் தொழுவத்துல பொங்கல் வச்சு மாடுகளுக்கு அப்படி சூடம் காட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா ஹாலிடே தான் அந்த மாடுகளுக்கு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு எச்சில் தண்ணீர் தெளித்தல் அப்படின்ற ஒரு மரபு நம்ம கிட்ட இருந்ததுங்க. அதாவது மாட்டுக்கு பொங்கலை கொடுத்துட்டு அதோட எச்சில் தண்ணீரை எடுத்து பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லி தொழுவத்துல தெளிச்சு விடுவாங்களாம். இந்த பழக்கம் நாளடைவுல மறைஞ்சு போச்சு. இப்பயும் தமிழகத்துல ஒரு சில இடத்துல மட்டும் இந்த பழக்கத்தை பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாடுகளா பார்க்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்ப்பாங்க. குறிப்பா பசுமாடுகளை மகாலட்சுமியா தான் பார்ப்பாங்க. அதனாலதான் குடும்பத்துல வைக்கிற பேரெல்லாம் அந்த மாடுகளுக்கும் வைப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பொன்னி, லட்சுமி இந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட மாடுகளுக்கு திருவிழானா கொண்டாடிடுவோம்ல. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை டெக்கரேட் பண்ணுவாங்க பாருங்க, அப்படி இருக்குங்க. காலையில குளிப்பாட்டி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த கொம்புல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் அதுல ரிப்பனு, கலர் பேப்பர் இது மாதிரிலாம் கட்டி விட்டு அது கழுத்துலையும் கால்லையும் சலங்கையை கட்டி அப்படி இருக்குங்க. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அது ரோட்ல வரும் பாருங்க, ஜல் 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 ஜல்னு பக்காங்க. இப்ப ஜென்ரேஷன்ல குழந்தைங்கள்ட்ட போய் கேட்டா மாட்டு வண்டி வரேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்குதுங்க. ஜல்லிக்கட்டு இதோட பெயர் காரணத்தை பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் மாடு பிடிக்கிறப்போ மாட்டோட கழுத்துல சல்லி அப்படின்ற புளியங்கொம்பால ஆன வளையத்தை கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, சல்லி காசையும் அந்த வளையத்துல சேர்த்து கட்டியிருப்பாங்க. அதை எடுக்கிறவங்க வின்னர். அதனாலதான் சல்லிக்கட்டு அப்படின்னு இருந்தது. நாளடைவில் அது வந்து ஜல்லிக்கட்டா மாறிடுச்சு. ஏறு தழுவுதல், அதாவது மாடு பிடிக்கிற விஷயம் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்தே இருந்திருக்குன்னு ப்ரூஃப்ல இருக்குங்க. அது மட்டும் இல்ல, பல சங்க இலக்கியங்கள்ல இதை பத்தி எழுதியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஆளுங்க அப்பையில இருந்தே மாடுகளை கொண்டாடி இருக்காங்க. டெல்லியில இருக்கிற நேஷனல் மியூசியத்துல ஒரு முத்திரை இருக்குங்க. அது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த முத்திரையில என்ன இருக்குன்னா, இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுல மாடை எப்படி அடக்குறோமோ அதே மாதிரி ஒரு வீரர் வந்து மாட்டை அடக்குற மாதிரி அந்த முத்திரையில இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, அப்பையில இருந்தே மாடு பிடிக்கிற வீர விளையாட்டு இருந்திருக்கு. மாட்டை அடக்குறவனுக்கு தான் பொண்ணு. இது வந்து சினிமா டயலாக் இல்லைங்க, பண்டைய காலகட்டத்தில் இதை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதாவது கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் மாட்டை அடக்கிட்டா அந்த வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க. இது மட்டும் இப்ப இருந்து ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. ஜல்லிக்கட்டு ஒரு வீர விளையாட்டு மட்டும் இல்லைங்க, இது கடவுளோடையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த உடம்பு சரியில்லை, இல்லை குழந்தை வரம் வேணும், இல்லை மழை வேணும் அப்படின்னு வேண்டாங்கன்னா நீங்க இதை நிறைவேற்றி கொடுங்க, நான் சல்லி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்களாம். மாட்டு பொங்கலை ஆந்திரால கண்ணுமா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நம்மள மாதிரியே மாடுகளை அலங்காரம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்தது பூம்பு மாட்டுக்காரங்களுக்குலாம் அன்னைக்கு செம கொண்டாட்டமா இருக்குமா. ஏன்னா அவங்க என்ன கேட்டாலும் மக்கள் வாங்கி கொடுத்துருவாங்களாம். எல்லாத்தை விட சிறப்பான விஷயம் என்னன்னா, மாட்டு பொங்கல்ல அந்த மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறது. அந்த முறை பொண்ணுங்கள்லாம் முறை பையன் மேல தேடி போய் மஞ்சள் தண்ணியை ஊத்தி விளையாடுவாங்க. அவ்வளவு ஜாலியா இருக்கும். நமக்கு அதெல்லாம் வாய்க்கல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.